உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நான் பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசி நேயர்களுக்கு. துலா ராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருட தை மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் பண்ண போகிறது, இதை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிச்சை மட்டும் தான் எடுக்கிறேன், உயிர் மட்டும் தான் பாக்கி இருக்குன்னு கமெண்ட்ல போடக்கூடாது. ஃபுல்லாக முடிச்சுட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும், சரியா? அப்படி என்னதான் துளாராசிக்காரர்களுக்கு நான் பண்ணேனோ தெரில. இருக்கிற எல்லா ராசிலையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி துளாராசி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் உங்களுக்கு தான் நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. சரி, ஓகே, பரவாயில்ல, அடுத்த மாதம் பிடிக்கும். இந்த ஒரு மாதம் பார்ப்போம் வாங்க, எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தா வேற லெவலில் இருக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் துளாராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நான் மட்டும் இல்லை, எல்லா அஸ்ட்ராலஜரும் சொன்னாங்க துளாராசிக்காரங்க கொஞ்சம் ஹீலிங் பலன் இல்லாமல் மேலே அப்படியே ஏரில் தான் இருந்தீங்க. சனி வக்ரமானது யார் தப்பு? எங்க தப்பா? சனியோட தப்பு. அவர் ஒரு 3 மாசமா 4 மாசமா வக்ரமாகி உங்களை வேலை அளக்க வச்சு உங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணி நீங்கள் இருக்கிற எல்லாரையும் கழுவி ஊற்றிட்டு இருக்கீங்க, இன்க்ளூடிங் மீ. அதனால நான் இந்த தடவை நிறைய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டேன். அதனால சனி இந்த தடவை உங்களுக்கு சூப்பரான ஒரு நிலையில் அமர்ந்து உங்களுக்கு அப்படியே ஷைன் பண்ண ரெடியா இருக்காரு. அது மட்டுமா, 4ஆம் இடத்தில் போய் ராசிநாதன் அமர்தல் வித்யாஸ்தானம் வழுக்க போகிறது. துளாராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத 4ஆம் இடத்தில் இத்தனை கிரக சேர்க்கை, 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை. வா, ஒரு ரைமிங்கா இருக்குல்ல? அது துளாராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த தடவை செம்மையா குதூகலமா இருக்க போறீங்கப்பா. 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு விஷயம்னா, அம்மா, வாகனம், வண்டி, சுகஸ்தானம். நான் லிஸ்ட் சொல்லிட்டே போறேன்னா இந்த தடவை இதெல்லாம் நடக்க போதும். ஏன்னா நான் நீளமா பேசல, ஷார்ட்டா முடிச்சுக்க போறேன். ஓகே, வண்டி, வாகனம், வித்யாஸ்தானம், படிப்பு, ஓகேவா? நீங்களான்னு கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் சுகஸ்தானம் வழுக்க போகிறது. இது வரைக்கும் கையை முடியல, கால் முடியல, அங்கங்க வலிக்குது, இங்கெங்க வலிக்குதுன்னு அப்படியே ஒரு மாதிரி வலிக்குது, சொல்லவும் முடியல, சொல்லாமே இருக்க முடியலன்ற மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருந்த தன்மையெல்லாம் மாறி இந்த தடவை துளாராசிக்காரருக்கு சுகங்கள் அதிகரிக்க போகிறது. ஹெல்த்ல இருந்த ஒரு மாதிரியான பிரச்சனை எல்லாம் அப்படியே வெளியில அசௌகரியம் சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி அசதியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அசதி லேசினஸ் இல்லை, டயர்டும் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் தூங்கி எந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. பட் அதுக்கப்புறம் நான் வேலைன்னு போயிட்டா ஒரு மாதிரி சரியாயிடுறேன் அப்படின்ற மாதிரியே இருந்திருக்கும் 2 மாதம். இந்த மாதம் அதெல்லாம் இல்லாமல் எந்திரிக்கும் போதே அப்படி ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு அதனால் வரவேற்கக்கூடிய தனமெல்லாம் இந்த 20 துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்க போகிறது. ஓகே, பயங்கரமான சுறுசுறுப்பு தன்மை அதிகரிக்க போகிறது. உங்களுடைய வித்தைகள் மூலமாக உங்களை தேடி சில பேர் வரப்போகிறாங்க. 4ஆம் இடம் அப்படின்னாலே சொக்கான்னு அர்த்தங்க. நிறைய பேர் இந்த ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க துளாராசிக்காரங்க. நிறைய பேர் ட்ரெஸ்ஸு வாங்குறது, இல்லை யாருக்காவது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது, இல்லை யாராவது உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கறது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சும்மா பொங்கல் மாதம் கொடுக்க தான் செய்வாங்கலாம் கதை விடக்கூடாது. நம்ம பொங்கலுக்கு மட்டுமா ட்ரெஸ் வாங்குறோம்? எந்த ஆஃபர் போட்டாலும் நம்ம ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கோம். எல்லா மாதமும் தான் வாங்குறோம். இது என்ன புதுசாக பொங்கலுக்கு வரும் அப்படிலாம் இல்லை. இந்த தடவை நம்ம வாங்குறத விட அடுத்தவர்கள் நம்மளுக்கு வாங்கி கொடுப்பார்கள். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை தாண்டி ஒன்றே நோட் பண்ணிக்கோங்க. நிறைய துளாராசிக்காரர்கள் இந்த தடவை ஷூவோ செப்பலோ வாங்குவீங்க. வாங்கினீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும், ஏமாத்தாமல் சொல்லணும். நிறைய பேர் ஷூ வாங்குறதுக்கு, செப்பல் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் உங்களான பெல்ட் இது வாங்குவீங்க. இது 3 இந்த தடவை துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாங்கியே தீர்வீர்கள். இல்லை அடுத்தவர்கள் உங்களுக்கு அதை தானமாக கிஃப்டாக கொடுப்பார்கள். தானம்னு சொன்னால் கோவம் வந்துடும். நம்ம அப்படி ஸ்டைலிஷாக கிஃப்ட் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அதனால் கிஃப்ட் வாங்குவதற்கான நேரம் இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. கூல். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய ஹேண்ட்பேக்கோ இல்லை பர்ஸோ வாங்குவீங்க, வேலெட் வாங்குவீங்க. இருக்கிறது 10 15 பத்தாதா, இன்னுமா வேணும்னு கேட்டாலும் அதுக்கு ஒரு 4 காரண கதையை சொல்லி இந்த தடவை நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இனிதே மலர காத்திருக்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும் இந்த தடவை. ஏன்னா கிட்டத்தட்ட 4ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு அப்புறமே ராசிநாதன் அப்படியே பை சொல்லிட்டு போயிடுவார் அந்த பக்கம். அப்போ அவர் போயக்கூடிய தனம் என்பது 3ஆம் இடம். ஸோ பிப்ரவரி 1-2 தேதிக்கு அப்போலாம் துளாராசிக்காரர்களுக்கு வாவ் செம்மையான டைம். முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகும். தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் போய் இயங்குவீங்க. நட்புகள் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நிறைய பேர் எங்கேயா துளாராசிக்காரர்கள் இந்த நட்பாக சேர்ந்து ட்ராவல் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவீங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போவீங்க, தண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு போவீங்க, மலை இருக்கக்கூடிய இடத்துக்கு போவீங்க. ஸோ இந்த தடவை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் பண்ணுறது, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறது, மலையுள்ள கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்கிறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை நண்பர்கள் மூலமாக, நட்பின் மூலமாக சில டிராவல்கள் மேற்கொள்வீர்கள். இல்லையா உங்கள் குழந்தைங்களாக இருக்க பட்சத்தில் உங்கள் அம்மா அப்பா மூலமாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எங்கேயாவது ஒரு ரவுண்டு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். பொங்கல் லீவில் போவீங்களான்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அப்போ தான் தை மாதம் பிறக்குது. அதனால பொங்கல் முடிஞ்சப்புறம் போவீங்க, சரியா? பொங்கல் 4 நாள் லீவு போகிறேன் அப்படின்னா உங்கள் விதி வேற வழியே கிடையாது. அந்த கடிக்க முடியாத கரும்பை கடிக்கிறதும் 3 நாள் வச்ச பொங்கலை சாப்பிட்றதும் மட்டும்தானே தவிர 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான்
ஊர் சுற்றுவதற்கான வாய்ப்பை மிஸ்டர் சுக்கிரன் கொடுப்பார். அதனால இந்த தடவை ஒரு 20 தேதியிலிருந்து ஒரு 28 தேதிக்குள்ள எங்கேயாவது ஒரு ரவுண்டு, எங்கேயாவது ஒரு ட்ரிப் போயிட்டு வரதற்கான வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ராசிநாதன் வளர்வதற்கான தன்மை எல்லாம் இனிதே மலர காத்திருக்கிறது. 12ஆம் வீட்டு அதிபதியும் கூட இருக்காரு. தன்மையெல்லாம் மாறி அவரும் அப்படியே பாய் சொல்லிட்டு கும்பத்தை நோக்கி போகக்கூடிய தன்மை இந்த தடவை ஸ்டாண்ட் அலோனா நிற்பீங்க. அறிவு விருத்தியாகும். ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் மார்க் வரலன்ற மாதிரி பிள்ளைங்க ஒரு அங்காய்ப்பு நடந்திருக்கும். குழந்தைங்க சொல்லியிருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கேன், கண்ணுக்கு தெரியுது ஆனால் கைக்கு வர மாட்டேங்குதுன்ற மாதிரியான சில சினாரியோ நடந்திருக்கும். இந்த தடவை அதெல்லாம் அப்படியே தவிடுபடியாக போகுது. உங்கள் திறமைக்கேற்ற, உங்கள் தகுதிக்கேற்ற மதிப்பும் மரியாதையும் பணமும் இந்த தடவை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு துளாராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம். பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய 4ஆம் இடத்துல இத்தனை கிரகம் கேந்திரம் ஏறி இருக்கும்போது வேற என்னத்த சொல்ல நான். இந்த 1, 7, 10 நாள்லலாம் வந்து இத்தனை கிரகங்கள் இருக்கிறது அப்படின்றதே வந்து உச்சக்கட்ட வலிமை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவும் காலபுருஷனுடைய 10ஆம் வீடு, அது ஒரு கேந்திரம். இப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு இந்த 12 ராசியில் ஓரளவுக்கு சூப்பர் அப்படின்னு நீங்கள் வெளில சொல்லாட்டியும் உண்மைக்கே சூப்பராக இருக்கிறது யாருக்குன்னா துளாராசிக்காரர்களுக்கு மட்டும் தான். வேலை அப்படின்ற இடத்துல இருந்த நிலைமையெல்லாம் வெளில வரும். நிறைய பேருக்கு இந்த தடவை புதுசாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. இல்லை ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்படியே அந்த 2 லெவல் முடிஞ்சு நின்றுட்டே இருக்குன்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் வந்து வரும். 17, 18 தேதிக்கு அப்புறம்லாம் நிறைய வந்து புது கம்பெனிக்கான ஆஃபர்ஸ் உங்களை தேடி வரும். இல்லை நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள்லாம் தேடி வரும். ஆனால் ஒன்று 12ஆம் அதிபதி வந்து போக போகிற கண்ணில் யாராவது காசு கொடுத்து வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும். அது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா ராகுவோட பொசிஷன் அவ்வளோ சூப்பர் கிடையாது. அதனால 5ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது அப்படின்றது சிந்தனையெல்லாம் பிரம்மாண்டப்படுத்துவோம். இந்த ஒரு நாளில் நான் எப்படி அம்பானி ஆறுதுன்ற மாதிரி கனவெல்லாம் காண வைப்பான். உங்கள் தப்பு கிடையாது, ராகு தப்பு. ஏன்னா இயல்பாகவே இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் சொல்லவே வேண்டாம். அதுலேருந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு அப்புறம் வேற உங்க கூட தான் இருப்பேன் மச்சான்னு போய் உட்காந்துருக்கும் போது நிறையா பெண்களுக்கு செலவு செய்தல், இல்லை பெண்கள் மூலமாக செலவு வருதல், இல்லை நம்மளை கொஞ்சம் அப்படி அழகாய்க்கணும், நம்மளை கொஞ்சம் புலிவாய்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பிப்ரவரி மாதம்லாம் துளாராசிக்காரங்களை கையில் பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு கொஞ்சம் அழகாகவும் ஆமாம் நிறைய வந்து பார்லர்காரர்களை வாழ்விக்கக்கூடிய தன்மை எல்லாம் இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ நல்லா இருக்க போகுது. பெருசாக ஒன்றும் ஒரு இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓகே எப்பயும் போல் என் வாழ்க்கை சுற்றுது, எப்பயும் போல் நான் ஜாலியாக இருக்கேன், என்னை யார் கேட்பா அப்படின்ற மாதிரி போவீங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, கேரிங்காக மாறுவீங்க. திடீர்னு என்னப்பா உனக்குள்ளே இப்படி ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி அடுத்தவர்கள் யோசிக்கிற மாதிரியான சில தன்மையாக இருக்கும். ஆனால் வீட்டில் அப்பா கூட நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியை பொறுத்து ஒன்றா அப்பாவோட இணக்கமாக இருக்கிறது, இல்லை அப்பாவோட சண்டை போட்டுக்கிறதுன்ற மாதிரி அப்பாவோடு ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதம் துளாராசிக்காரர்கள் கனெக்ட் ஆகுது. எப்போ ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே அப்பாவின் மூலமாக சில நன்மைகளோ இல்லை அப்பாவின் மூலமாக சில டேஷ் ஃபில் பண்ணிக்கிறேன், நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா காலபுருஷனோட அப்பாவே மிஸ்டர் சூரியன் தான். அவரோட போய் உட்காந்து இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் நிகழப் போகிறது. கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே, படிக்கிற துளாராசிக்காரங்க எப்படி இருப்பீங்க? சூப்பராக படிக்க போகிறீங்க. இது வரைக்கும் தெரியல, எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியல, நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னால் அதை வந்து பண்ணவே முடியல. இந்த 8th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகள், இல்லை துளாராசிக்கார குழந்தைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுவாகத்தான் இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த தடவை வித்யாஸ்தானம் இயங்க போதுனால கொஞ்சம் ட்ரிக்கெல்லாம் வச்சு எப்படி வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கான லாஜிக்கை நான் கண்டுபிடிச்சேன்ற மாதிரி பிள்ளைகள் கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் சூப்பராக இருக்க போகிறாங்க. ரொம்ப அழகாக படிக்க போகிறாங்க, ரொம்ப அழகாக பேர் வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். உங்களோட அந்த கான்ஃபிடென்ட்டை பார்த்து மற்றவர்கள் வியக்க போகிறார்கள். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய திறமையின் மூலமாக அடுத்தவர்களுக்கு கொடுக்காத அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்த பெருமை கிடைக்க போகிறது. ரொம்ப 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 நல்ல டைம், சூப்பராக இருக்க போகுது. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த சொத்து வாங்குவதற்கான தாட் ப்ராசஸ் வரும். உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப்பில் அதற்கான பாக்கியம் இருக்கணுமேனால், கொடுப்பனை இருக்குமேனால் கண்டிப்பாக நீங்கள் சொத்து வாங்குவீர்கள். ஏன்னா எப்பயுமே கோச்சார கிரகங்கள் என்பது அந்த நினைவு தூண்டி விடுறது தான். உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப்பில் அந்த பிளானட் இருக்கும்போது, அது உராய்வு நிகழும் போது அதற்கான சமிக்கைகள் நடக்குமே தவிர கோச்சாரப்படி கண்டிப்பாக நிறைய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு. நிறைய துளாராசிக்காரர்கள் இந்த வயது ஒத்தவர்களுக்கு தோட்டத்தோடு கூடிய இடம் வாங்கலாமான்னு தோணும். ஒரு மாதிரி வாய்ப்புகள் உண்டு.
இல்ல ஊர் பக்கம் ஏதாவது வாங்கி இடம் வாங்கி போடலாமா அப்படின்னு நீங்க தோணுவீங்க. இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு, இடத்தை சரி செய்வதற்கான வாய்ப்பு, வண்டி மாற்றுவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனம் சேர்வதற்கான வாய்ப்பு, 4ஆம் இடம் முழுக்கப் போகிறதால, இத்தனை வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான அமைப்பு இருக்கு. நெறைய அம்மா பிள்ளையா இருப்பீங்க. அம்மாக்கள் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும். அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆதரவு குடுப்பாங்க. ஏதோ ஒரு இடம் வாங்க போறேன், வீடு வாங்க போறேன், அம்மா உங்களுக்கு ஏதாவது குடுக்கறது, இல்ல உங்க தொழிலுக்கு வந்து அம்மா ஏதோ சப்போர்ட் பண்றதுன்ற மாரி, இந்த தடவ அம்மாவோட ஒரு மாரியான ஒரு கதகதப்புல எத்தனை வயசு ஆனாலும் இந்த தடவ துலா ராசிக்காரங்க குழந்தைகளாகவே மாறப்போகிறீங்க. இல்ல மேடம் எனக்கு அம்மாலாம் இல்ல, நான் வந்து கொஞ்சம் அப்டின்னா கவலையே படாதீங்க. தை அமாவாசையில உங்க அப்பாவ ஓரம் கட்டிட்டு உங்க அம்மா வந்து உங்களுக்கு பிளெஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்த தடவ கொஞ்சம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப டைம் பீரியட் சூப்பரா இருக்கு. யாருக்கு? துலா ராசிக்காரர்களுக்கு. ஓகே. நீங்க 60 வயது தாண்டிய துலா ராசிக்காரர்களா இருக்கிற பட்சத்துல, இல்ல 50 வயசை தொட்டுருங்களேன், நெறைய கோவிலோட கனெக்ட் ஆவீங்க. மலைக்கோவில்களுக்கு போவீர்கள், நெறைய நண்பர்களோடு பயணப்படுவீர்கள். 50 வயசு ஆனேன்னா, 40 வயசு ஆனேன்னா, ஏதோ ஒரு நண்பரோடு பயணப்படுதல்ன்ற மாரி கொஞ்சம் ஆன்மீகமும், கொஞ்சம் அலைச்சலும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்டின்னா, சரபேஸ்வரர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து குடுக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு கோவில்ல போய் பாருங்க. சரபேஸ்வரர் வழிபாடோ, இல்ல பிரத்திங்கிரா தேவி வழிபாடோ, உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத தடைகளை, தேவையில்லாத திஷ்டி, ஏன்னா இந்த தடவ துளாராசிக்காரர்கள் பயங்கரமா திஷ்டி வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு போகக்கூடிய தன்மையா இருக்கு. 4ஆம் இடம் வலுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு கோணத்தில் இன்னொரு கோணாதிபதி கோணத்தோட கனெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் வந்து பிரத்திங்கிரா தேவி வழிபாடு, இல்லை என்றால் சரபேஸ்வரர் வழிபாடு இந்த தடவ ஒரு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காரணியாக மலர காத்து கொண்டிருக்கிறது. ஓகே. இந்த தடவ துலா ராசிக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க? நெறைய பட்டம் பார்ப்பீர்கள். பட்டம், எஸ், நெறைய கைட்டு. பட்டம் பார்க்கறது, நெறைய வந்து பறக்கிற மாரியான சில விஷயங்கள் பார்க்கறது. வானத்தில வந்து ராஜாளி வட்டமிடும்போது உங்க கண்ல மட்டும் படுறது. அப்படின்ற மாரி பட்சிகளோடும், பட்டங்களோடும் இந்த தடவ கனெக்ட் ஆக போகுது. நெறைய கிளி பார்க்கறது, கிளியோட சத்தத்தை கேட்பது, இல்ல மேல வட்டமிடக்கூடிய பட்சிகள் பார்க்கறது, போற வழில எங்கேயோ உங்க கண்ல வந்து லவ் பேர்ட்ஸ் பார்க்கறது, இல்ல நீங்க உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது, இல்ல அதோட சத்தத்த கேட்கறது அப்படின்ற மாரி இருக்கு. நெறைய இந்த தடவ நான் நீர்வீழ்ச்சின்லாம் சொல்ல மாட்டேன். அருவின்னு சொல்லுவேன். அருவி மாரி நீங்க வந்து இந்த தடவ கொஞ்சம் சந்தோஷப்பட போறீங்க. நெறைய அருவியோட கனெக்ட் ஆகுது. எங்கேயாவது ஒரு இமேஜ் தெரியுது. அருவியோட இமேஜ் தெரியுது. இல்ல நீங்களே அருவிக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாரி இந்த தடவ அருவியோடும், கொஞ்சம் பட்சிகளோடும் கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டமாக துலா ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. யாராவது யுனிக்கா பட்டம் பார்த்தீங்க, இல்ல பட்டம் விட்டீங்க அப்படின்னா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எப்ப நீங்க பட்டம் பார்க்குறீங்களோ, அந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் உயர பறப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுத்து விட்டது. எதை பற்றி நீங்கள் கவலைப்படாம கெத்த காலத்துக்கு விட்டு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். யாராலும் துலா ராசிக்காரங்கள அசைக்கவே முடியாது என்கிற தன்மையை காட்டக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சம் உங்க கண்ணில் இந்த பட்டம் பார்க்கக்கூடிய தன்மையை காட்டும். ஸோ சூப்பரா இருக்கு துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் 2026வது வருடம்.